ரஹ்மான் சாருக்கு அந்த டிவோர்ஸ் நடந்ததில்ல, அதுக்கப்புறம் ரஹ்மான் சார் பேர் வச்சு எந்த ஒரு வீடியோ போட்டாலும் அது அதிகமாக வியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இந்த ப்ரொமோஷன் வேலைகள் வந்து நிறைய சேனல்ஸில் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த மாதிரி நார்மல் யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்களாம் இந்த ப்ரொமோஷனுக்காக பண்ணுவாங்க. ஆனால் நியூஸ் சேனல்ஸே இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, அவங்களும் யூடியூப் சேனல்ஸ் மாதிரி நிறைய மாறிட்டாங்க. இப்போ அந்த இன்டர்வியூ நானுமே பார்த்தேன். அதில் நார்மலாக தான் சொல்கிறாரு. ஆக்சுவலாக அது ஒரு ப்ரோமோக்காக அப்படி வச்சுருக்காங்க, ஒரு கிளிக் பைட்டுக்காக. அதை வந்து ஏதோ ஒரு பெரிய அவர் வந்து தப்பாக சொல்லிட்டாரா, உலகத்தில் இருக்க எல்லாம் இந்த கறிவற்றங்களை வந்து ஒரு இழிவுபடுத்திட்டாரா அப்படின்ற அளவுக்கு அதை கொண்டு போயிட்டாங்க. அது சின்ன ஒரு கிளிப்பிங் தான். அப்போ இதுலேயே நமக்கு தெரியுதுல, அப்போ எவ்வளோ பேர் வந்து ரகுமான் சார் மேலே வந்து என்ன ஒரு வன்மத்தில் வந்து இருக்காங்கன்றதான் நம்ம இதில் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குல்ல, இப்போ அவர் மேலே அந்த விமர்சனங்கள்லாம் வரல, ஏன் அவர் வந்து பாயின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் பொதுவாகவே இந்த அடையாளங்கள் மேலே பெரிய விருப்பம் இல்லாதவர் மாதிரி தெரிகிறாரு. இப்போ பாய் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக இந்தியா முழுக்க வந்து ஒரு சகோதரத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்குது. அங்கே முஸ்லீம்களுக்கான வார்த்தையாக வேறு எந்த ஊர்லேயுமே இல்லை. பட் இங்கே தமிழ்நாட்டில் வந்து நம்ம பொதுவாக பாய்னாலே வந்து முஸ்லீமை தான் சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு அடையாளப்படுத்தல் அதுக்குள்ளே இருக்குது. மற்ற மாநிலங்கள் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அண்ணனை கூப்பிட்ற மாதிரி, ஒரு சகோதரனை கூப்பிட்ற மாதிரி தான் இங்கே கூப்பிட்றாங்க அப்படின்னா அவருக்கு அதில் வந்து பிரச்சனை இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு முஸ்லீம்ங்கிறனால மட்டும் தான் பாயின்னு அடையாளப்படுத்துறாங்க. நம்மளுமே நமக்கு தெரிஞ்ச முஸ்லீம்ஸ் மட்டும் தான் பாயின்னு சொல்லுவோம், வேறு யாருமே பாயின்னு சொல்கிறது இல்லை. அதில் ஒரு அந்த அடையாளப்படுத்தல் இருக்கிறனால அது விரும்பலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்னொரு விஷயம், பெரிய பாய் அப்படின்னு சொல்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு சின்ன பாயும் இருக்கிறாருன்றப்ப அந்த கம்பேரிசனுமே அவருக்கு எந்த அளவுக்கு உடன்பாடு இருக்குதுன்னு தெரியல. அந்த மாதிரி காரணங்கள் கூட இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாமே அசம்ஷன்ஸ் தான். பட் எந்த காரணம் இருந்தாலும் அவருக்கு அது உடன்பாடு இல்லை, விருப்பம் இல்லை அப்படிங்கிறப்போ அதை ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. பாய் அப்படி கூப்பிட வேணாம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். ஆக்சுவலாக இதில் நான் புரிஞ்சுட்டு இருந்தேன்னா, இப்போ ரஹ்மான் சார் வந்து முன்னாடி வந்து இந்துவாக இருந்தார். அப்போ வந்து அவருடைய பேர் வந்து திலீப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கன்வெர்ட்டடாக தான் அவர் வந்து முஸ்லீமாக மாறினார். அவர் என்னதான் கன்வெர்ட்டடாக முஸ்லீமாக மாறினாலுமே அவர் எங்கேயுமே ஒன்று தன்னை வந்து ஒரு இந்துவாவோ இல்லை ஒரு முஸ்லீமாவோ ப்ரொஜெக்ட் பண்ணியதில்லை. நான் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் அப்படின்றது தான் எல்லா இடத்துலையும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. இதன் மூலிமா நான் ரஹ்மான் சாரை அவர் என்னதான் கன்வெர்ட்டட் முஸ்லீமாக இருந்தாலுமே நான் ஒரு சக மனுஷனாக தான் அதில் நம்ம எல்லாருமே பார்க்க முடியுது. அவர் என்னதான் பெரிய விருதுகள் வாங்கினாலுமே எல்லா புகழும் வந்து இறைவனுக்குன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அங்கே போய் தமிழ் பேசுறதா இருக்கட்டும், ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு குட் குவாலிட்டிஸாக தான் நான் அவரோட மியூசிக்குமே வந்து இப்போ சூஃபி இசை அதெல்லாம் பண்ணுறது பார்த்தா கடவுளுங்கிற ஒருத்தர் தான், யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற கடவுள் உங்களுக்கு, நான் நினைக்கிற உங்களுக்கு. பட் இந்த இசை வந்து இந்த கடவுளை அடையிறதுக்கான ஒரு பாதையாக இருக்கணும். அது எந்த கடவுளாக வேணா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இசையமைச்சிருக்காரு. தவிர்த்து நான் வந்து முஸ்லீம் மியூசிக் போடுறேன், வந்து அல்லாஹ் மியூசிக் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எங்கேயுமே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டதே இல்லை. அந்த அடிப்படையில் கூட அவர் சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி இருக்க ஒரு மனுஷனை வந்து இவ்வளோ ட்ரோலாக ஆக்கி அவரை வந்து இப்படி பண்ணணும்னு நினைக்கிறது பெரிய ஒரு தப்பாக பார்க்குறேன்.